வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாதமலரில் உள்ள கொதிக்கலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் உள்ளதுன்னா வாதமலர். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்துக்கோங்க. மார்ச் 22, 2026ங்க. ஸோ வாதமலரில் உள்ள கொதிக்கலத்தை போட்டி இன்றைக்கி இதுக்கு பரிசு வச்சுருக்காங்க பொருளுக்கு. இன்றைக்கி டேட் என்னென்னா மார்ச் 22, 2026ங்க. சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வரைக்கும் சால்வ் பண்ணலை, இன்னும் சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கொக்கோ பறவை. கொக்கோன்னு காலையில் எழுப்பது என்னது? சேவல். சேவல் தான் காலையில் எழுப்புது. எழுப்புச்சு. ஓகே. 2 மேலேருந்து கீழே. கர்ப்பிணி பெண்களுக்கு தாய் வீட்டில் நடத்தப்படும் விழா. கர்ப்பிணி பெண்ணுக்கு வளகாப்பு தான் நடத்துவாங்க. 7ஆம் மாதம் 9ஆம் மாதம் அவங்க தாய் வீட்டிலேருந்து வந்து நடத்தக்கூடியது. பதில் என்ன? வளைகாப்பு. வளைகாப்பு. சரி, 7 இடம் வந்து வல்லம் என்னன்னு பார்க்கலாம். 2ஆவது எழுத்து காலுக்கு. உதவி. இதுக்கு வேற ஹிண்ட் வருதான்னு பார்க்கலாங்களா? 5 மேலேருந்து கீழே. என்ன மேலேருந்து கீழ் 5 இல்லையா? கீழேருந்து மேல் 11. டேஷ் கல்லும் தேயும். இது பழமொழிங்க. எறும்பு ஊனா கல்லும் தேயுமா. ஒரு கல் மேலே எறும்பு தொடர்ந்து போயிட்டே இருந்தோன்னா அந்த கல் மேலே லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுமா. இதையும் தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகும். எறும்பு ஏ ட்ரூ இம் பூ. ஓகே ஓகே. ஸோ 7க்கு இடம் வந்து வளர்த்துக்கு நம்மளுக்கு 2 ஹிண்டு கிடச்சிச்சு. உதவி. கா இருக்குது, இம்மு இருக்குது. உதவி ஹெல்ப்புங்கிறத சகாயம். தினமலரில் இந்த வேர்டை அடிக்கடி பார்க்கலாங்க. சகாயம் அப்படின்னா என்னது? உதவி. 11 வலம் இருந்த இடம் என்ன? எலும்பை இப்படி இலக்கியத்தில் குறிப்பிடுவார். இதுக்கு நீங்கள் ஆன்சர் கிடைக்கலன்னா ஏ கிடச்சிருக்கு, பூ கிடச்சிருக்கு, நடு எழுத்து தெரியலன்னா இதை விடுவோம். கடைசியாக இதை சால்வ் பண்ணலாம். 9 வலம் இருந்த இடம் என்ன? 6வது ஆங்கில 9. இது ஒரு எண், நதியும் கூட. 6ஆம் நம்பர்னு சொன்னால் அதை நதின்னு சொல்லலாம். 6ன்னு சொல்லலாம், நதின்னு சொல்லலாம். ஓகே. 5 இடம் வந்து வலம் என்ன? மூங்கிலால் உருவாக்கப்படும் ஒரு இசைக்கருவி. அவங்களே மீதி கொடுத்துட்டாங்க. டேஷ் குழல், புல்லாங்குழல். ஓகேங்களா? 8 கீழேருந்து மேலே என்ன? குடியரசுத் தலைவராகவும் இந்த இது கொஸ்டின் 8. குடியரசுத் தலைவராகவும் மாபெரும் விஞ்ஞானியாகவும் விளங்கியவர் அப்துல் டேஷ். யார்? நம்ம அப்துல் கலாம் ஐயா. இந்திய ஜனாதிபதியாக இருந்தவர். இவர் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. பொக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்டிங்கில் இவரோட பங்களிப்பு பெரிய லெவலில் உண்டுங்க. சரி, 3 இடம் வந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? வாரணாசி. வாரணாசின்னு சொல்லலாம். இதை வந்து இன்னொரு வேர்டு சொல்லலாம். இங்கே 2 எழுத்து தான். காசி. இன்னொன்று என்னதுங்க? பெனாரஸ். இது வந்து கங்கையோட கரையில் இருக்கு. சரி, 4 மேலேருந்து கீழே என்ன? பெரியவன் அல்ல, சிறியவன் எழுதலாம். இங்கே ட்ரீ வருது, ஆனால் 6 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்த்தலாம். 6வது ஆங்கில மாதம். 6வது ஆங்கில மாதம் அப்படின்னா மேற்கு அடுத்து ஜூன். இப்போ பாருங்க, 4 மேலேருந்து கீழே பெரியவன் அல்ல அப்படின்னா சிறியவன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணும்? சின்னவன்னு சொல்லலாம். என்னது? சின்னவன். ஓகே. சிறியவனை வந்து சின்னவன்னு சொல்கிறோம். 10 வலமிருந்த இடம் என்னன்னு பார்க்கலாம். கண்ணகியை மனைவியாக கொண்டிருந்தும் மாதவியிடம் மையல் கொண்டவன் யார்? நம்ம சிலப்பதிகாரத்தோட நாயகர்
யாரு? கோவலன். கண்ணகி வந்து சிலம்பு, பாண்டிய மன்னனை சிலம்பு உடைச்சி சண்டை போடுவாங்கல்ல, அது அவங்களோட ஹஸ்பண்ட் கோவலன். ஓகேங்க. 15 கீழேருந்து மேலே என்ன? மூத்த சகோதரன். வீட்டில் உள்ள மூத்த சகோதரன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அண்ணன்னு சொல்லுவாங்க. அண்ணன்னா மூத்த சகோதரன். சரி, 13 இடம் வந்து வளம் 2 எழுத்து தான். இதை பிளந்து வெளிப்பட்டது நரசிம்ம அவதாரம். இரணிய கசிப்பை கொண்ட கொலையில் பிரகலநாதனுக்காக எங்கேருந்து தூணை பிளந்து வெளிவந்த யார்? நரசிம்மர். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஓகே. 15 இடம் வந்து வளம் என்ன? 5க்கு எதையும் டேஷும் குறையுமாக தெரிஞ்சுட்டு வரக்கூடாது. எதையும் அதையும் குறையுமாக, அதை அதுன்னா இங்கே ட்ரைங்கன்னா ஆஃபு, அதையும் குறையுமாக தெரிஞ்சுட்டு வரக்கூடாது. பாதியாக தெரிஞ்சுட்டு வந்தால் தப்பாக தான் புரிஞ்சுக்கும். எதனாலும் முழுசாக தெரிஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே. 17 கீழேருந்து மேலே ஒரு வகை பாம்பு. 2வது எழுத்து ட்ரை வந்து அப்படின்னா சா ட்ரை சாய். ஓகேங்க. 20 கீழேருந்து மேலே பாருங்க, இம்மில் முடியுது. கீழேருந்து மேலே சமையல் உப்பு என்பதன் வேதியியல் பெயர் டேஷ் குளோரைடு. சமையல் உப்பை அதோட வேதியியல் பெயர் என்னன்னு கேட்காங்க. சோடியம் குளோரைடு. என்னது? NaClன்னு சொல்லுவோம் நம்ம கெமிக்கல் ஃபார்மில், NaCl. ஓகே. 20 வளமிருந்த இடம் என்ன? சுறுசுறுப்புக்கு ஆப்போசிட். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னென்னா சோம்பேறி, சோம்பல். சரிங்க. இப்போ 18 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். தமிழுக்கு இலக்கியம் எழுதியவர் டேஷ் காப்பியர். யார்? நம்ம தொல்காப்பியர். தொல்காப்பியம். ஓகேங்களா? ஸோ 18 வளமிருந்த இடம் என்ன? நாம் உறங்குவதற்கு கட்டில். இந்த அதுக்கு கொஸ்டின். நாம் உறங்குவதற்கு கட்டில். குழந்தை உறங்குவதற்கு தொட்டில். குழந்தை எங்கே படுக்க வச்சுப்போம்? தொட்டில்ல. சரி. 14 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? தமிழகத்தில் மலைகளின் ராணி. தமிழகத்தில் மலைகளின் ராணி அப்படின்னா உதகமண்டலம். இங்கே வந்து 3 எழுத்துல சொல்லணும். ஊட்டி. நீலகிரி மலைத்தொடரில், மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த சைடில் நீலகிரி ஹில் ஸ்டேஷன் தான் இருக்குது. இதை வந்து குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லுவோம். மலைகளின் ராணி. சரிங்க. 19 கீழேருந்து மேலே என்ன? குரங்குக்கு இருக்குமா? குறும்பு சிறுவனையும் குறிக்குமா? வால். சேட்டக்கார பையன். வால். சரி. 19 வளமிருந்த இடம் என்ன? வழக்கம். வழக்கமாக இருக்கிறத வந்து வாடிக்கைன்னு சொல்லலாங்களா? ரெகுலராக இருக்கிறது. ஹேபிட், ரொட்டீன், வாடிக்கை. சரி. 12 மேலேருந்து கீழே என்ன? யானைக்கு உள்ளது தும்பிக்கை. மனுஷனுக்கு வேண்டியது சரியான வேடுங்க. யானைக்கு தும்பிக்கை இருக்குது. மனுஷனுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. சரி. 14 இங்கே வந்து பாருங்க, வளமிருந்த இடம். ஊரை சுற்றி ஊரை வளமுறுதலை என்ன சொல்லக்கூடிய சொல்?
இந்த இருக்குதுங்க. ஊவை வளம் ஆதல் கொதிக்கும் சொல். ஊர்வலம். ஓகே. 14 கீழே வந்து மேலே என்ன பணியாள் வேலை பார்க்கவங்கள 2வது எழுத்து வே வந்தாச்சு. அப்போ பணியாளுங்க வந்து சேவகன்னு சொல்லலாம். சேவகன். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் டிக் பண்ணாமல் விட்டோம். அது என்னன்னா 11 எலும்பை இலக்கியத்தில் இப்படியும் குறிப்பிடுவர். என்பு இப்போ ஆல்ரெடி சால்வ் ஆகி வந்துருச்சுங்க. நம்ம மற்ற கொஸ்டின் சால்வ் பண்ணி வாயில. என்பு அப்படின்னா இலக்கியத்தில் வந்து என்னது? எலும்பு, போன்ஸ். சரிங்களா? இன்னைக்குள்ள எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க.